வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவை அடுத்த அகரம்சேரி கொல்லமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராகவன். இவருடைய மனைவி ஸ்வேதா கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ராகவன் ஸ்வேதாவை அழைத்து வருவதற்காக நேற்றிரவு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். கணவர் வெகு நேரமாகியும் வராததால் ஸ்வேதா அவரை பலமுறை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயன்றார். அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் சாலையில் கிடந்த செல்போனிலிருந்து சத்தம் கேட்டதை அடுத்து அதை எடுத்து பேசியுள்ளார். அப்போது ஸ்வேதா அவரை யார் என்று கேட்டு அது தனது கணவருடைய செல்போன் என்று கூறியுள்ளார். மறுமுனையில் பேசியவர் சற்று தூரத்தில் ஒருவர் இரத்த காயங்களுடன் கிடப்பதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஸ்வேதா அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கேவிக்குப்பம் காவல்துறையினர் ராகவனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராகவன் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செல்போனை எடுத்து பேசிய சென்னாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.